Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு ரே ஆப்டிக்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ கிராஷ் கோர்ஸ்லாம் இதில் என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த நியூமரிக்கல்ஸ் பார்த்துலாம். நியூமரிக்கல்ஸ் தேவையான ஃபார்ம்லாம் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாஸை அப்படியே மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். எல்லாமே ஆர்டராக அப்படியே ரீகேப் பண்ண தெரியணும். ஓகேவா? ஸோ எ டெலிஸ்கோப் ஹாஸ் பீன் அட்ஜஸ்ட் ஃபார் த ரிலாக்ஸ்டு ஐ. ஸோ ரிலாக்ஸ்டு ஐ அப்படின்னும் போது இமேஜ் வந்து இன்ஃபைனைட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? இன்ஃபைனைட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ டெலிஸ்கோப் அப்படின்னும் போது டெலிஸ்கோப் அப்படின்னா பெரிய லென்ஸ் இருக்கும், குட்டி லென்ஸ் இருக்கும். சரியா? ஸோ இதான் டெலிஸ்கோப்பு. ரிலாக்ஸ்டு பொசிஷன்னா கரெக்டாக இந்த இமேஜ் ஃபார்ம்டு பை த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், ஐபீஸ் லென்ஸ் கரெக்டாக எஃப்இயில் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? ஸோ எஃப்இயில் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ கரெக்டாக எஃப்இயில் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போனா நடக்கும் அப்படின்னா இமேஜ் வந்து இன்ஃபைனைட்டில் போயிருக்கும். சரியா? ஸோ இதுதான் லாஜிக்கு. காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, டெலிஸ்கோப்பாக இருந்தாலும் சரி, ரிலாக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னும் போது ரிலாக்ஸ்டு பொசிஷன் அப்படின்னும் போது என்ன இருக்குன்னா ஆப்ஜெக்ட் ஃபார்ம்டு பை த ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு லென்ஸில் ஃபார்ம் ஆகின ஆப்ஜெக்ட் கரெக்டாக ஃபோக்கஸ் ஆஃப் எஃப்இயில் இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? ஸோ அப்போ இதான் வந்து லென்த் ஆஃப் த டியூப். இந்த லென்த் ஆஃப் த டியூப் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா எஃப் நாட் ப்ளஸ் எஃப்இ. சரியா? ஸோ இது மாதிரி இருக்கிறது தான் வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன். ஸோ ரிலாக்ஸ்ட் பொசிஷன் எல் இஸ் ஈக்குவல் டு எஃப் நாட் ப்ளஸ் எஃப்இ. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபைனல் இமேஜ் வந்து இன்ஃபைனைட்டில் ஃபார்ம் ஆகிருக்கும். நம்ம கண் வந்து ரிலாக்ஸ்டாக பார்த்துக்கும். Okay, now you are asked to adjust for the least distinct vision அப்படின்னும் போது d வந்து 25 சென்டிமீட்டராக இருக்கும். Then how will you change the distance between the lens? ஸோ அப்போ least distinct vision வந்து அதோட மேக்னிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக 1 times அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ எங்கே வைப்பாங்க அப்படின்னா, ஸோ இது எஃப்இ இருக்குல்ல, எஃப்இக்கு முன்னாடியே வச்சிடணும். ஸோ எஃப்இ தான் பெருசாக இருக்கணும். எஃப்இ பெருசாக இருக்கணும். யூஇ இது கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்துடணும். எஃப்இ இந்த பாயிண்ட்னா அட்லீஸ்ட்டு யூஇ டிஸ்டன்ஸ் இது இருக்கணும், எஃப்இ டிஸ்டன்ஸ் இது இருக்கணும். அப்போனா ஆகுனா முன்னாடியே வந்துடும் இமேஜ். சரியா? ஸோ இந்த லாஜிக் தான் கேட்குறாங்க. அப்போ யூஇ தான் கம்மியாக இருக்க போகுது, எஃப்இ பெருசாக இருக்கணும். அதுக்கு தாண்டி வச்சுட்டின்னா என்ன ஆகிடும்னா, எஃப்இ சப்போஸ் கிரேட்டராக வச்சுன்னா ரியல் இன்வெர்ட்டட் இமேஜ் வந்துடும். அது வந்து நம்மளுக்கு யூஸ் கிடையாது. ஸோ இப்போ யூஇ கம்மியாக இருக்கணும் கம்பேர்ட் டு த எஃப்இ. ஸோ இந்த கேஸ் வைக்கும் போது என்ன ஆகும்னா லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் ஃபார்ம் ஆகிடும். சரியா? ஸோ இந்த ரெண்டு லாஜிக்கு சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும் சரி, காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பும் சரி, ஒரே லாஜிக் தான். சரியா? இன்னொரு முறை கிளியராக பார்த்துங்க. ஸோ அந்த சிம்பிள் காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் வச்சும் சொல்லிடுற பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, மைக்ரோஸ்கோப் பொறுத்த வரைக்கும் ஆப்ஜெக்டிவ் லென்ஸு, ஐபீஸ் லென்ஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் வந்து குட்டியாக இருக்கும், ஐபீஸ் லென்ஸு பெருசாக இருக்கும். ஸோ இது எஃப் ஆப்ஜெக்டிவ் எஃப் நாட்டு அதே மாதிரி இங்கே எஃப்இ அந்த சைடு எஃப்இன்னு வரப்போகுது. சரியா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லென்ஸை பொறுத்த வரைக்கும் யூஇ இதை தாண்டி தான் வரணும் ரியல் இமேஜ் ஃபார்ம் ஆக. யூஓ ஆப்ஜெக்டிவ். சரியா? யூஓ இப்படி வச்சோன்னா இங்கே ஒரு இமேஜ் வரப்போகுது. சரியா? ஸோ இந்த இடத்துல இப்படி ஒரு இமேஜ் வரும். ஸோ இந்த இமேஜ் கரெக்டாக எஃப்இலேயே ஃபார்ம் ஆச்சுன்னா யூ வில் கெட் த ஹைலி என்லார்ஜ்டு இமேஜ். இது வந்து ரிலாக்ஸ்டு பொசிஷன். சரியா? ஸோ சப்போஸ் எஃப் நாட்டு எஃப்இ, ஸோ எஃப்இ இங்கே இருக்கணும். இந்த இமேஜ் இது மாதிரி வந்துச்சுன்னா எஃப் நாட்டு எஃப்இ. சரியா? ஸோ எஃப்இக்கு முன்னாடியே வந்துச்சுன்னா யூ வில் கெட் த லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷனு. இந்த மேக்னிஃபிகேஷன் அதிகமாக இருக்கும் 1 times, இது கம்மியாக இருக்கும். சரியா? ஸோ இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ ரிலாக்ஸ்டு பொசிஷனுக்கும் டிஸ்டிங்க்ட் விஷனுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரிலாக்ஸ்ட் பொசிஷன்னா கரெக்டாக the image produced by the objective lens exactly
at the point of focal length of eyepiece. சரியா? ஸோ அதுதான் லாஜிக்கு. ஸோ லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னும் போது அதாவது ரிலாக்ஸ்டு பொசிஷன் முடிஞ்சிச்சு. இது ரிலாக்ஸ்டு பொசிஷனு, இது வந்து லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன். அப்போ என்ன பண்ணோன்னா த ஆப்ஜெக்ட்டு இதோ இமேஜ் வந்து இந்த கேஸுக்கு இப்படி வந்துடணும், எஃப்இயோட முன்னாடியே இருக்கணும். ஸோ அப்போ உனக்கு லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷனில் இமேஜ் கிடச்சிடும். சரியா? இது ரெண்டு கிளியராக பார்த்து வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு will the focal length of lens for red light more or same compared to the இந்த லாஜிக்ஸ்லாம் நேற்று எப்படி ரிமெம்பர் பண்ணோன்னு சொல்லியிருக்கேன். கிளியரான ஒரு முறை பார்த்துங்க. ஸோ இது ஒரு ப்ரிசம் லாஜிக் வச்சுங்க, ஈஸியாக புரிஞ்சிடும். ப்ரிசமில் டிஸ்பர்ஷன் நடக்கும். ஒயிட் லைட் வந்துச்சுன்னா விப்ஜிஆர், VIBGYOR விப்ஜிஆர். சரியா? ஸோ விப்ஜிஆர் இது மாதிரி ஃபார்ம் ஆக போகுது. இதோட வேவ் லென்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ ரெட்டுக்கு வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், விப்ஜிஆர் வயலட்டுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஸோ டீவியேஷன் பாருங்கள், டீவியேஷன் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா டீவியேஷன் வயலட்டுக்கு அதிகமாக இருக்கும், ரெட்டுக்கு வந்து கம்மியாக இருக்கும். சரியா? டீவியேஷன் ஆஃப் ரெட்டு லெஸ்ஸு. ஸோ டீவியேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா இதோட ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வயலட் வந்து அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ எவ்வளோ பெண்ட் அதிகமாகும் அவ்வளோ ரீஃப்ராக்ஷன் அதிகம்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ ரீஃப்ராக்ஷனும் ஃபோக்கலும் எப்படி ரிலேஷன் அப்படின்னா 1/f = n/1 - 1 1/r1 - 1/r2. ஸோ ரீஃப்ராக்ஷனும் ஃபோக்கல் லென்த் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஏன்னா ஆப்போசிட்டாக வருது பாருங்கள். அப்போ ரெட்டோட ரீஃப்ராக்ஷன் கம்மினா ரெட்டோட ஃபோக்கல் லென்த் அதிகம். ஃபோக்கல் லென்த் ஆஃப் ரெட் வில் பி மோர், ஃபோக்கல் லென்த் ஆஃப் வயலட் வில் பி லெஸ். ஸோ இந்த ஆர்டரை இப்படி ஞாபகம் வச்சுன்னா இதில் எந்த கொஷின்ஸ் கேட்டாலுமே உங்களால் கிராக் பண்ண முடியும். சரியா? ஸோ ஒரு ப்ரிசம் போட்டுங்க. ப்ரிசமில் ஒயிட் லைட் போச்சுன்னா டிஸ்பர்ஷனு விப்ஜிஆர். ஸோ ரெட்டோட வேவ் லென்த் அதிகம்னு தெரியும். அப்போ இந்த லாஜிக்ஸ் கிளியராக பார்த்து வச்சுங்க. சரி, ப்ரிசமில் விப்ஜிஆர் ஞாபகம் வச்சுங்க. வயலட்டு நல்ல பெண்டாக இருக்கும், அதோட வேவ் லென்த் கம்மி. ரெட்டு வேவ் லென்த் அதிகம். டீவியேஷன் பார்த்தோன்னா டீவியேஷன் ரெட்டுக்கு அப்போ கம்மியாக இருக்கும், வயலட்டுக்கு அதிகமாக இருக்கும். டீவியேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ரெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கிறதால ஃபோக்கல் லென்த் அதிகமாக இருக்கும். சரியா? ஸோ ஒன்றோட ஒன்று ரிலேட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். State the condition under which the larger magnification can be achieved in astronomical telescope. இந்த கேஸில் என்ன பண்ணோம் அப்படின்னா டயக்ராம் பார்த்துங்க. ஆப்ஜெக்ட் வந்து பெருசாக இருக்கணும், ஐபீஸ் வந்து சின்னதாக இருக்கணும். ஸோ அதான் கண்டிஷன். FO is greater than FE. ஸோ state the condition under which the larger magnification can be achieved in astronomical telescope na focal length of the objective lens is greater than the focal length of the இது மாதிரி டயக்ராம் மட்டுமே கூட கேட்பாங்க. இப்போ 2022 கேட்டிருக்காங்க. A point object is placed at O இருக்கு in front of the glass sphere. ஒரு கிளாஸ் ஸ்பியரில் ஓன்ற டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு. ஷோ த ஃபார்மேஷன் ஆஃப் இமேஜ் ஃபார்மேஷன் மட்டும் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ரீஃப்ராக்ஷன் த்ரூ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் டெரிவேஷன் போட்டிருப்போம், அதை பேஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ ஒரு ரேவை நான் இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு ரேவை இப்படி எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட்லேருந்து ஒரு ரே எப்படி போதா? ஸோ இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டா, பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். இந்த பாயிண்ட்டையும் சென்டரையும் கனெக்ட் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா நார்மல் லைன் N. ஸோ இது வந்து ஆங்கிள் I. ஓகேவா? ஆங்கிள் ஐயா. ஸோ இது வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகுது. ரேரர்லேருந்து டென்சர் போகிறப்ப என்ன ஆகும்னா பென் டுவர்ட்ஸ் த நார்மல். இந்த ஆங்கிளோட இந்த ஆங்கிள் கம்மியாக இருக்கணும். சரியா? ஐயோட ஆர் கம்மியாக இருக்கணும். ஸோ இது மாதிரி இந்த சர்ஃபேஸுக்கு இங்கே போயிட்டு ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகும். அதை வந்து I டேஷ்னு எடுத்துப்போம். சரியா? ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் டெரிவேஷன் போட்டிருப்போம் பாருங்கள், அதே லாஜிக் தான். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சர்ஃபேஸில் டென்சர் டு ரேரர் அப்ளை ஆகும். இந்த ரே தான் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. சரியா? ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆக போகுது. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு இது போட்டோன்னா இதுதான் ஆங்கிள் I. சரியா? ஆங்கிள் I. ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு டென்சர் டு ரேரரா, டென்சர் டு ரேரர் அப்படின்னும் போது
பெண்ட் அவே த நார்மல். ஆங்கிள் ஐயோட ஆங்கிள் ஆர் அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த ஐயோட இது ஈக்குவலாக ஐ இருக்கும், ஐயோட அதிகமாக வரணும். ஸோ அப்போ இவ்வளோ தூரத்தில் இப்படி வரும். சரியா? ஃபைனல் இமேஜ் ஆர் இது. ஸோ ஃபைனல் இமேஜ் வந்து இங்கே கிடைக்கும். புரிஞ்சா? ஸோ இதான் லாஜிக்கு. அந்த டெரிவேஷனில் நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, அந்த லாஜிக்கை அப்படியே போட்டோன்னா போதும். நெக்ஸ்ட்டு இது மாதிரி கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக வருது, இந்த வாட்டி வரத்துக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ ரே ஆப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல்ஸு ஷுவராக இருக்கும். 5 மார்க்லேயும் இருக்கலாம், 2 மார்க்லேயும் இருக்கலாம், 3 மார்க்லேயும் இருக்கலாம். சரியா? ஸோ இங்கே வந்து த ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஈக்வி-கான்கேவ் லென்ஸஸ் 3/4 times of radius of curvature of its surface. Find the refractive index of material of the lens under the what condition it will behave as a converging lens. So given ஒரு முறை question படிச்சு given எழுதலாம். A focal length of equiconvex lens f வந்து 3/4 times the radius of curvature of its surface. f வந்து 3/4 times the radius of its curvature. The refractive index of the material of the lens கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ அப்போ எஃப் வந்து 3/4 times ஆஃப் ஆர்ன்னு கொடுத்துருக்காங்க. ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n கேட்டிருக்காங்க. சரியா? இப்போ இதோட ஃபார்முலா, லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். 1/f is equal to n21 minus 1 1/r1 minus 1/r2. ஸோ கான்கேவு கான்வெக்ஸு, ஸோ அதோட ரேடியஸ் நான் ஸ்டார்டிங்லேயே ஃபார்முலாஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ கான்வெக்ஸை இது R1 R2 இது எடுப்போம். அப்போ R1ஓட சைன் வந்து இந்த சைடு வரும் பாசிட்டிவ், R2க்கு இந்த சைடு வரும் நெகட்டிவ். கான்கேவுக்கும் R1 R2 இந்த சைடு தான், இது R1 R2ன்னு எடுப்போம். R1ஓட சென்டர் இந்த சைடு வரதால் R1 ஈக்குவல் டு -R, R2 வந்து +Rன்னு எடுப்போம். சரியா? ஸோ +Rன்னு எடுப்போம். இப்போ அதை தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோக்கல் லென்த் 1/f வந்து நான் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் லென்த் ஆஃப் equiconcave lenses 3 times of Rன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ f வந்து 3/4R. அப்போ 1/f-ஓட வேல்யூ என்னவாக இருக்கும்? 4/3R. சரி, அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 1/f வந்து 4/3R n21 minus 1 divided into 1/R1. 1/R1 வந்து -Rன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே -/1/R. சரியா? ஸோ அப்போ நான் அவன் பாருங்கள், 4/3R ஈக்குவல் டு n21 minus 1, இது -1ன்னு மேலே போட்டுருந்தோம்னா பேஸ் வந்து -R, பேஸ் m -1 -2 ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டுக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த ஆரம் இந்த ஆரம் கூட நான் ஸ்ட்ரெயிட்டாக கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது பாருங்கள், 2 1s are 2 2s are இதுவுமே கேன்சல் பண்ணிடலாம். 2/3 மட்டும் இங்கே இருக்குது ஈக்குவல் டு இந்த -1 உள்ளே மல்டிபிள் பண்ணால் -n21 -(-) +1. சரியா? ஸோ அப்போ இந்த மைனஸ் பார்ட்டை இந்த சைடு எடுத்துன்னு வந்துடுறேன். n21 ஈக்குவல் டு 1 - 2/3. அப்போ 3 எல்சிஎம் எத்தனா 3 - 2 1/3. இல்லை, இது அப்படியே எல்சிஎம் தான் எடுக்க போகிறேன். 3 - 2/1. அப்போ ஆன்சர் வந்து 1/3. சரியா? ஸோ இங்கே எப்பவுமே ஃபார்முலாஸில் ஃபோக்கல் லென்த்து கான்வெக்ஸாக கான்கேவாக பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் அந்த ஃபார்முலாஸில் சொல்லியிருப்பான். கான்வெக்ஸ்னா பாசிட்டிவ், கான்கேவ்னா நெகட்டிவ். சரியா? கான்கேவ்னா நெகட்டிவ் கம்பல்சரியாக நம்ம எடுத்துருக்கணும். சரியா? அப்போ இங்கே என்ன ஆகிடும், எல்லாத்துக்குமே இந்த மைனஸ் வந்துடும். இங்கே மைனஸ் போட்டாங்க, மைனஸு இந்த மைனஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ்ன்னு போட்டுக்கலாம். சரியா? ப்ளஸ்ன்னு போட்டோன்னா 5/3. 5/3. ஸோ 5/3 ஏன் நான் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணேன்னா 1/3 வருது. 1/3 அப்படின்னும் போது 0 பாயிண்டில் போயிடும். எப்பவுமே ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த லென்ஸ் வந்து அவ்வளோ கம்மியாக வராது. ஆருக்கே 1, கிளாஸ் வந்து யூஸ்வலாக 1.5 1.3 வந்தால் போட்டது கரெக்டாக அது எப்பவுமே அப்படி தான் வரும். சரியா? 1.5 1.3 அது மாதிரி கூட வரலாம், பிளாஸ்டிக் அது மாதிரி யூஸ் பண்ணும்போது. ஸோ அப்போ ஆன்சரு எனக்கு மாறிச்சு. அப்போ நான் தப்பு பண்ணேன்னு யோசித்தேன். அப்போ தான் நான் பார்த்தேன் அப்படின்னா கான்கேவ்னா மைனஸ் எடுத்துருக்கணும், எடுக்கல. சரியா? கான்கேவ்னா மைனஸ் எடுத்துருக்கணும். ஸோ அப்போ 5/3 டிவைட் பண்ணி போட்டுருங்க. 1s are 3 2.0666 போயிட்டே இருக்கும். அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.67 அப்படின்னு போட்டு முடிச்சுருங்க. 1.666 போயிட்டே இருக்கும். சரியா? அதை 1.67
அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சா பார்த்துங்க, இந்த கொஸ்டின் சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இதெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் லெவல் கொஸ்டின் தான். An object is kept 20 cm in front of the concave mirror. கரெக்டாக u வந்து -20, focal length of concave mirror f. கான்கேவ், சரியா? கான்கேவ் அப்படின்னாலே என்ன பண்ணிக்கணும், இப்போ தான் போன முறையாக விட்டோம். கான்கேவ்னாலே மிரராக இருந்தாலும் சரி, லென்ஸாக இருந்தாலும் சரி நெகட்டிவ் போட்டணும். ஆனால் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர் வந்து -60, எஃப் வந்து -30 சென்டிமீட்டர். சரியா? ஃபைண்ட் த நேச்சர் அண்ட் பொசிஷன் ஆஃப் த இமேஜ் ஃபார்ம்டு. நேச்சர் நேச்சர் அப்போ மிரர்னது மிரர் ஈக்குவேஷன் போட்டால் போதும். அதான் நேச்சர், பொசிஷன் v, நேச்சரும் கேட்டிருக்காங்க. 1/f is equal to 1/v plus 1/u. f வந்து -30, v தான் ஈக்குவல் டு, சரியா? 1/f 1/v தான் தெரியாது, u வந்து -20 போட்டுக்கிறேன். அப்போ இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 1/20 minus 1/30 equal to 1/v. எல்சிஎம் வந்து நான் 16 எடுத்துக்கிறேன். 23 சார் மைனஸு 32 சார், அப்போ 1/v 1/60, 1/v, v வந்து 60 சென்டிமீட்டர். இது கரெக்டாக நம்ம அந்த ரே டயக்ராம்ஸ் லாஜிக் வச்சு வெரிஃபை பண்ணலாம். எஃப் வந்து 30, இது வந்து 60, u வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்கு முன்னாடி, கரெக்டு தான். சரியா? ஸோ இஃப் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கெப்ட் பிட்வீன் ஃபோல் அண்ட் ஃபோக்கஸ்னால் இது மாதிரி இங்கே விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இமேஜ், மேக்னிஃபைடு இமேஜ் தான் கிடைக்கும். சரியா? ஸோ மேக்னிஃபிகேஷன் போட்டாலும் m is equal to என்ன வரும், மிரருக்கு -v/uன்னு வரும். v வந்து இந்த ஃபார்முலாலே -v60, u வந்து -20, மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா 21 சார் 23 சார். சரியா? அப்போ மேக்னிஃபிகேஷன் வந்து 3 டைம்ஸ். அதான் நேச்சரில் என்னென்னா சொல்லிடணும்னா 3 பாயிண்ட் சொல்லணும். சரியா? ரியலாக விர்ச்சுவலாக சொல்லணும். இது விர்ச்சுவல் தான், இந்த சைடு வருது விர்ச்சுவல். எரக்டாக இன்வெர்டடான்னு பார்க்கணும், அப்வர்ட் தான் இருக்கும். +3 வருதா, +3 வருதுனால எரக்ட் அண்ட் மேக்னிஃபைடு. சரியா? சம் கேசஸில் ட்ரா த ரே டயக்ராம். ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க, ரே டயக்ராம் மட்டுமே அந்த கொஸ்டின் ஞாபகம் இருக்கு பாரு, என்ன பண்ணியிருப்பாங்க, இது மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இது மிரரு லென்ஸ் எதுவும் தரல, ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இது மாதிரி கொடுத்துட்டாங்க. யூவியில் இது மாதிரி கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட் த டயக்ராம், ஐடென்டிஃபை திஸ் லைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? கான்கேவ் மிரரோட கான்கேவ் மிரரில் எஃப்பி பிட்வீன் அதான் சி அண்ட் எஃப்ல வைக்கும்போது என்லார்ஜ்டு இமேஜ் இது மாதிரி கிடைக்கும். சரியா? ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்பாங்க. கம்ப்ளீட் த ரே டயக்ராம் சொல்கிறாங்க. இப்போ ரே டயக்ராம் நம்ம தான் ட்ரா பண்ணணும். பேரலாக வந்தால் ஃபோக்கஸ் வழியாக கரெக்டாக, அதான் ஃபோக்கஸ் வழியாக வந்தால் பேரலாக போட்டுக்கும். அப்படியும் பண்ணலாம், இல்லை போல் வழியாக போட்டு இப்படியும் போட்டுக்கலாம். அந்த 4 ரூலில் எந்த 2 ரூல் போட்டாலும் ஓகே. அந்த ரே டயக்ராம்ஸ் கரெக்டாக போட்டுன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ இதுலேயுமே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்டிருப்பாங்க. 3 மார்க்கில் இன்னொரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்கன்னா 2 பார்ட் வச்சு லென்ஸும் வச்சுருப்பாங்க, மிரரும் வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ இது மாதிரி கேட்டிருந்தாங்க. எஃப் 2f வச்சுட்டு இங்கே வச்சுருந்தாங்கன்னு நினச்சிக்கோ. இதோட இமேஜ் கரெக்டாக ஒரு ஃபோக்கஸில் ஃபார்ம் ஆகி எஃப் வழியாக இப்படி வந்திருக்கும். இதில் பட்டு திரும்பி ரிட்டர்ன் ஆகி ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகுது, அது மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரியா? இந்த டிஸ்டன்ஸ், ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மிரர் அண்ட் லென்ஸு, அது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அந்த இமேஜ் ஃபார்மேஷன்ஸ் தெரியணும். மிரருக்கும் லென்ஸுக்கும் இமேஜ் ஃபார்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டு வந்துடலாம். சரியா? ஸோ இந்த கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட் தான். எ ஸ்பெரிக்கல் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் வந்து 20 சென்டிமீட்டர். சரியா? ஸோ ஆர் 20 சென்டிமீட்டர்.
made up of glass of refractive index 1.5 is placed in air. Air refractive index 1. சரியா? ஸோ அப்போ n1 n2 அப்படின்னு எடுத்துப்பேன். Find the position of the image formed. V கேட்டிருக்காங்க. If the point object is placed at a distance of 30 cm, u வந்து minus 30 cm in front of the convex surface. ஓகே, இதில் என்ன பண்ணணும்னா refraction through spherical surface அதை யூஸ் பண்ணாலே போதும். n2 by v minus n1 by u is equal to n2 minus n1 by r. ஃபார்முலாவில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. சரியா? n2 வந்து எவ்வளோ 1.5 by v minus 1 by u வந்து minus 30 போது minus plus 13 போட்டுக்கிறேன். n2 1.5 minus 1 divided by r. r வந்து r வந்து 20. சரியா? அப்போ இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. 1.5 by v ஈக்குவல் டு 1.5 minus 1 வந்து 0.5 divided by 20 minus 1 by 30. சரியா? ஸோ 1.5 by v இதுக்கு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 5 by 200 minus 1 by 13 எடுத்துங்க. இதுக்கு எல்சிஎம்னா எடுக்கலாம் பாருங்கள். 1.5 by v எடுத்துனா 200க்கும் 30க்கும் எல்சிஎம் வந்து 200க்கும் 30க்கும் எல்சிஎம் எடுக்கலாம் 600. சரி, 600ன்னு எடுத்துக்கிறேன். அப்படியே 200 3s are 600ன்னு வரும். 3 5s are 15 மைனஸு 600 டிவைடட் பை 30 பண்ணோன்னா 20 மைனஸ் 20ன்னு போடுவேன். மைனஸ் 20 அப்படின்னு போடும்போது v அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடுறேன் எல்லாத்தையும். v 1 by 15 600 by minus 5 வருமா? ஓகே. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணிட்டே வாங்க. வேறு என்ன வரும் பாருங்கள். -5 by இதையுமே இந்த சைடு v is equal to 1.5 into 600. அப்போ 15 போட்டு ஒரு 0 கம்மி பண்ணிடுறேன். 60 divided by -5. 5 1s are 5 3s are. அப்போ v வந்து ஃபைனல் ஆன்சர் நான் வந்து பாருங்கள். கரெக்ட் ஆன்சர் v is equal to மைனஸ், இந்த கீழே இருக்கிற மைனஸ் அப்படியே இருக்கும். இது வந்து 180 சென்டிமீட்டர். சரியா? 180 சென்டிமீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். A small telescope has a objective lens பெருசாக தான் இருக்கும். சரியா? ஆப்ஜெக்டிவ் லென்ஸு பாருங்கள். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் ஃபோக்கல் லென்த் வந்து 140 கரெக்டாக இருக்குது. 140 சென்டிமீட்டரு. நெக்ஸ்ட் வந்து ஐபீஸோட ஃபோக்கல் லென்த் சின்னதாக தான் இருக்கும். FOFP 5 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த மேக்னிஃபிகேஷன் அண்ட் ஸ்மெல் ஆகாதா? ஃபைண்ட் த மேக்னிஃபிகேஷன் மேக்னிஃபையிங் பவர் ஆஃப் த டெலஸ்கோப் ஃபார் வியூவிங் த டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட். மேக்னிஃபையிங் பவர் கேட்குறாங்க. எம். ஸோ எம் வந்து 2 கேஸுக்கு 2 ஃபார்ம்லாம் கேட்குறாங்க. எம் வந்து டெலிஸ்கோப் இந்த நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் இமேஜ் அட் த லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன். 2 ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா தான். எம்மோட 2 கேசஸ். ஸோ நார்மல் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு F0 by FE ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னும் போது F0 by FE 1 + மிரர். இது மைக்ரோஸ்கோப்லாம் பொறுத்த வரைக்கும் D by FEன்னு வரும். இதில் வந்து FE by D வரும். சரியா? மைக்ரோஸ்கோப்பு டெலிஸ்கோப்னா ரிவர்ஸில் வரும். சரியா? இதை மட்டும் எப்பவுமே நல்லா மைண்டில் ரிவர்ஸ் ஞாபகம் வச்சுங்க. மைக்ரோஸ்கோப்னா மேலே 1 + D by FEன்னு வரும். இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸில் வந்துடும். இப்போ எல்லா ஃபார்முலாஸுமே இருக்குது. இது ஸ்ட்ரெயிட்டான கொஸ்டின்ஸ் தான். அப்போ M is equal to F0 by FE. சரியா? F0 சொல்கிறேன். F0 by FE. அப்போ 140 divided by 5 பண்ணினா நான் வரும். 5 1s are 5 2s are 4 8 28. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வந்து 28. M வந்து 28. நெக்ஸ்ட் கேஸ்க்கு நான் வரப்போகுது F0 by FE. M வந்து F0 by FE 28 தான். இதுவுமே 28 into 1 + FE வந்து 5 by லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் தரலன்னா 25 எடுத்துங்க. 1 by 5ன்னு வரப்போகுது. ஸோ 1 by 5 எல்சிஎம் எதுனா 5 + 1 6 by 5. 28 into 6 by 5 மல்டிபிள் பண்ணினா 6 by 5 ஃபஸ்ட்டு முடிச்சிரு.
5 1s are 5 ரிமைனிங் 1 0.0 5 2s are 1.2 வரப்போகுது 28 into 1.2 பண்ணினா ஆன்சர் 2 8s are 16 2 1s are 2 2s are 4 5 28 6 8 5 ஆகுது 13 33.6 33.6. Next question, calculate the radius of curvature of equiconcave lens. அப்போ ஒரு டயக்ராம் போட்டு வச்சுருங்க. equiconcave lens of refractive index 1.5. n போன கொஸ்டினில் n கேட்டிருந்தாங்க, இந்த முறை இவங்களே கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 1.5 when it is kept in the medium of refractive index n1 வந்து 1.4. இதில் கிளியராக பார்த்துக்கணும். போன முறை ஆரில் வச்சுருந்தாங்க, சரியா? ஸோ இந்த முறை மீடியம் refractive index 1.5. ஸோ அப்போ லென்ஸோட refractive index 2ன்னு எடுத்துப்பேன். to have the power வந்து -5d. கான்கேவ் அப்படின்னாலே மைனஸில் தான் இருக்கும். பவர் வந்து -5d. பவர் தான் நான் அது 1/f, சரியா? 1/f-ஓட வேல்யூ -5 கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ 5d பவர் 1/f-ம் 5d தான், -5, சரியா? இப்போ லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். லென்ஸ் மேக்கர் ஃபார்முலானா வரும் 1/f = n2/n1 போட்டுக்கிறேன், -1 into 1/r1 - 1/r2, சரியா? இதில் r1 r2 r1 வந்து நெகட்டிவ், r2 வந்து பாசிட்டிவ். 1/f அப்படின்னும் போது -5 = n21 1. இதுவுமே எல்சிஎம் எடுத்தோன்னா இது எப்படியும் போட்டுக்கலாம்னா n2 - n1/n1 போட்டாலும் கரெக்டு தான், சரியா? ஸோ அப்போ n இப்படியும் இதை போட்டுக்கலாம். அப்போ n2 - n1னா 1.5 - 1.4 டிவைடட் பை n1 வந்து 1.4 இன்ட்டு 1/r1 - 1/r2வா? ஸோ 1/r1க்கு -6 -1/r, சரியா? ஸோ அப்போ -5 இதை சப்ராக்ட் பண்ணும்போது 0.1 டிவைடட் பை 1.4, கீழே 6ன்னு எடுத்துக்கணும்னா -2. அப்போ இந்த மைனஸ் கூட கேன்சல் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த r மட்டும் அந்த சைடு கீழே தானே இருக்குது, அது மேலே போய் எடுத்துகிட்டு போயிடுறேன். 1/14 போட்டுக்கிறேன். 10ஆல் மல்டிபிள் பண்ணும்போது, சரியா? இன்ட்டு 2ன்னு இருக்கும். 2 1s are 2 7s are. அப்போ ஆரோட வேல்யூ நான் வருது பாருங்க. ஸோ இந்த 5 அப்படியே தான் இருந்திருக்கு. அப்போ 5r = 1/7ன்னு இருக்குது. அப்போ r = 1/35. 5 × 7 r = 1/35. ஸோ இது வந்து டயாப்டரோட யூனிட் வந்து என்ன பார்த்துருக்கோம், மீட்டரு, சரியா? இது வந்து மீட்டரு. சென்டிமீட்டர் மாற்றணும்னா 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டரு. அப்போ என்ன பண்ணணும், 100ஆல் மல்டிபிள் பண்ண போகிறீங்க. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர், 1 மீட்டர்னா 100. அப்போ r = 100/35 சென்டிமீட்டர்னு பண்ணலாம். 5 7s are 5 2s are 20/7, 20/7 போட்டாலும் ஓகே, அதை டிவைட் பண்ணி போட்டாலும் ஓகே. 7 2s are 14, 6.0, 7 8s are 56, 4 0 போச்சுன்னா 7 5s are 35, சரியா? 2.85 or 86 சென்டிமீட்டர், சரியா? சென்டிமீட்டரில் ஃபிசிக்ஸில் ரே ஆப்ளிக்ஸில் மட்டும் தான் சென்டிமீட்டரில் வச்சு போடுவோம், மற்றது எல்லாத்துலேயுமே மீட்டரில் வச்சு போடுவோம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A small pin fixed on the tabletop is viewed above the distance 50 cm. By what distance a pin appear to be raised if it is viewed from the same point through the 15 cm thick glass slab held parallel to the table? The refractive index 1.5. ஸோ refractive index வந்து 1.5. thickness of the slab வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? thickness of the slab வந்து 15 சென்டிமீட்டர், சரியா? 15 சென்டிமீட்டர் thickness. இப்போ எவ்வளோ ரைஸ்ட் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. யோசிச்சு போடுங்க பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஷிஃப்ட் h in x is equal to h minus h/n அப்படியே வச்சு போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஹெச்சோட வேல்யூ தான் 15. 15 - 15/1.5. இதை நம்ம வந்து என்ன சொல்லிக்கலாம், 10/10
10 பண்ணினா minus 150 by 15 வந்திருக்கும். 15 1 சார் 15 10 சார் 15 minus 10 10 அதான் 15 minus 10 5 சென்டிமீட்டர். சரியா இந்த கொஸ்டினுக்கு? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. இது 2 மார்க் NCERT கொஸ்டின் தான் இது. Calculate the angle of emergence of the ray of light incident normally கொடுத்துருக்காங்க. 90 டிகிரி கொடுத்துருக்காங்களா? நார்மலி தான். On the face AC of the glass prism ABC of the refractive index √3. How will the angle of emergence change qualitatively if the ray of light emergence from the prism into the light of refractive index 1.3 instead of R? சரி ஃபஸ்ட்டு எமர்ஜென்ஸ் கேட்குறாங்க, ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் மீடியமில் இருக்கும்போது நான் பார்த்தலாம், அதுக்கப்புறமா தான் ஆருக்கு பதில் 1.3 இருக்கும்போது நான் பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த சர்ஃபேஸை பாருங்கள், ஆருக்கு வந்து 1ன்னு எடுத்துக்கிறேன். இன்னொரு முறை கொஸ்டின் கிளியராக படிச்சுக்கலாம். Calculate the angle of emergence of ray of light incident normally on the face AC of the glass prism of refractive index √3. How will the angle of emergence change qualitatively if the ray of light emerges from the prism into the refractive index 1.3? ஸோ ஃபஸ்ட் டைமு 1ன்னு எடுத்துங்க அவுட்டர் மீடியமு, செகண்ட் கேஸுக்கு 1.3ன்னு எடுத்துங்க. சரியா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்கள். என்ன பண்ணோம் அப்படின்னா ஆர் ஃபஸ்ட்டு ஆரு, அப்புறமா இன்ஸ்டெட் ஆஃப் 1.3. ரெண்டு கேஸ் எப்படி வேணால் எடுத்துக்கோ. ஃபஸ்ட் டைம் இல்லை 1.3 கூட எடுத்துக்கோ, செகண்ட் டைம் 1ன்னு எடுத்துக்கோ. இதோ இங்கே கொடுத்துருக்காங்களே, ஆமாம் ஆறு தானே 1. ஸோ ஃபஸ்ட்டு ஆறு இருக்கும்போது எப்படி எமர்ஜென்சி வருது, நெக்ஸ்ட்டு ஆறு இல்லாத 1.3 வரும்போது அதோட ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்சி எப்படி இருக்குன்னு கேல்குலேட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே 90 டிகிரினா அது ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே வந்துடும். இப்போ இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் இந்த இடத்துக்கு, இல்லை ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். இங்கே ஐ என்ன நான் எடுத்துக்கிறேன். சரி ஐயா இந்த ஆங்கிள் வேணும் எனக்கு. ஸோ ஐ வில் கிரியேட் ஒன் ஆங்கிள், ட்ரையாங்கிள் மாதிரி இது ஒன்று போட்டேன்னா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் இப்படி இருக்க போது இது 90 டிகிரின்னு தெரிஞ்சிச்சு. இது பேஸ் லைன் பேரலல், இதுவும் பேரலல். அப்போ இது 60 டிகிரினா இதுவும் 60 டிகிரி. 90 60னா இது எவ்வளோ இருக்கும், 30 டிகிரி. புரிஞ்சா? ஸோ இந்த ஆங்கிள் 30 டிகிரி. ஸோ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, எந்த சைடு இருக்குது அதோட மீடியம் அதோட ஆங்கிள். ஸோ இது 2 இது 1 சரியா? ஸோ N1 சைன் ஆங்கிள் வந்து நான் இருக்குது 30 டிகிரி அப்படியே போட்டுங்க சரியா? N2 சைன் இங்கே வந்து ஈன்னு இருக்குது, இந்த ஈ தான் தேவை. சரி N1ஓட வேல்யூ இதை, ஆமாம் லாஜிக்கு என்ன லாஜிக்னா இதை 1 இதை 2 இல்லை 2 1 ஸ்னெல்ஸ்லா தான். அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் போடுறதுக்கு இன்னும் கூட உனக்கு கிளியராக வேணும்னா எப்போவுமே அந்த டென்சர் மீடியமாக 2ன்னு எடுத்துங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணேன், இதை 2ன்னு போட்டுக்கோ, டென்சர் மீடியமாக 2ன்னு போட்டுக்கோ. இதை வந்து ஃபஸ்ட்டு மீடியம் ஏர் மீடியம் 1, டென்சர் மீடியம் 2ன்னு எடுத்துக்கினேன். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல மீடியம் 2 N2 போட்டோன்னா இங்கே என்ன ஆங்கிள் இருக்கோ அதை போட்டுக்கணும். N2 சைன் இங்கே இந்த ஆங்கிள் வந்து 30 டிகிரி ஈக்குவல் டு வெளியில் இருக்கிறது N1 சைன் அந்த ஆங்கிள். ஸோ இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த ஆங்கிள், வெளியில் வரும்போது அந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அந்த ஆங்கிள். இப்படி போட்டிங்கன்னா எல்லா கொஸ்டினுக்கும் கரெக்டாக ஆன்சர் வந்துடும். சரியா? இதுதான் லாஜிக்கு. அப்போ N2வா, N2 இந்த இடத்துல ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் √3 இன்ட்டு 1/2 இஸ் ஈக்குவல் டு N1 1 தான். சைன் இ √3/2 வந்து சைன் 60 டிகிரியா? ஸோ சைன் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு சைன் இ. சரியா? அப்போ 60 டிகிரி ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் வந்து 60 டிகிரியில் வரப்போகுது. ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் 60 டிகிரியில் வருது. புரிஞ்சுச்சா? அதான் லாஜிக்கு. ஸோ இது மாதிரி கொஸ்டின் எதை கேட்டாலும் கண்ண முடியும்னு என்ன பண்ணு, அந்த பாயிண்ட் வச்சுரு. எப்போவுமே இந்த ஆங்கிளுமே ஸ்னெல்ஸ்லாமே எப்படி பண்ணுறேன்னா, இது மாதிரி பண்ணும்போது டவுட்டே வராது. N2 எடுத்துக்கோ, இதை 1ன்னு எடுத்துக்கோ. சரியா? எடுத்துகிட்டு அந்த மீடியமு அங்கே என்ன ஆங்கிள் இருக்குது அது, அதேமாரி இந்த சைடு வரும்போது அந்த மீடியமு அதோட ஆங்கிள் போட்டினா வந்துடும். அதேமாரி இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்போவுமே நார்மல் லைனுக்கும் இது வந்து இன்சிடென்ட் ரேனா நார்மலுக்கும் இன்சிடென்ட்டு இருக்கிறது இன்சிடென்ட் ஆங்கிள்.
எமர்ஜென்ஸ்க்கும் அதே மாதிரி நார்மலுக்கும் எமர்ஜென்ட் ரே இந்த சைடு எடுக்கக்கூடாது. இந்த சைடு நார்மலுக்கும் எமர்ஜென்ட்டுக்கும் வர்றது தான். சரியா? எப்பவுமே நார்மல் கூட அந்த ரேஸ் வந்து டச் ஆகிருக்கணும், அந்த ஆங்கிள் தான் எடுக்கணும். சரியா? ஸோ இப்போ 1.3 இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஆர் வந்து 1 இப்போ 1க்கு பதில் 1.3 வைக்கிற அப்போனா ஆகும் √3 × 1/2 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு 1.3 sin ன்னு வரப்போகுது. அப்போ √3/2 இன்ட்டு sin இங்கேயே 1.3 இருக்குது. அப்போனா ஆகும் இந்த சைடு டிவிஷனில் வந்துடும் 1.3 sin 1.3 × 2 பண்ணினா 6 2.6 √3/2.6 sin. ஸோ இதோட வேல்யூ எதனா தெரியுமா? தெரியாது. sin 16 இந்த 3 இருக்குல்ல 1 டிவைடடில் 1.3 இருக்கலாம். அப்போ நான் சொல்லிடணும்னு பாரு. ஸோ நம்ம இது போட்டுட்டு என்ன பண்ணலாம், இது கரெக்டான வேல்யூ வரல. சரியா? இப்போ இதோட லாஜிக் நான் சொல்லலாம், இது ஆர் மீடியமா பெண்ட் அவே அதிகமாக இருக்கும். இப்போ டென்சர் மீடியம்ன்றதால அவே வந்து கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கும். சரியா? அப்போ இந்த ரே இப்படி வந்தது கொஞ்சம் கிட்டே வந்துட்டுருக்கும். அப்போ எமர்ஜென்ஸ் ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். இதுக்கு வந்து ஏரில் நல்லா பெண்ட் ஆகி வந்திருக்கும், பெண்ட் அவே தான் நார்மல் நல்லா போயிருக்கும். வாட்டரில் பெண்ட் அவே கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ ஆங்கிள் ஆஃப் எமர்ஜென்ஸ் டிக்ரீஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் அப்போ இது வந்து லெஸ் தென் 60 டிகிரியோட கம்மியாக இருக்கும் இன் வாட்டர் இந்த மீடியம். சரியா? இந்த மீடியமில் கம்மியாகிட்டு இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அப்போ இந்த சாப்டரில் லாஸ்ட் வீடியோஸும் பாருங்கள். லாஸ்ட் வீடியோஸில் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? ஸோ மைக்ரோஸ்கோப் பேஸ் பண்ண கொஸ்டின்ஸை கிளியராக பாருங்கள். அந்த கொஸ்டின்ஸ் தான் போர்டு எக்ஸாமுக்கு இந்த வாட்டி வரத்துக்கு நிறைய பாசிபிள். அந்த வேல்யூவோட இருக்கும் 6.25 அப்படின்ட்டு ஒரு சம் போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த சம்மை கிளியராக பாருங்கள். ஸோ அதோட லாஜிக் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். என்ன பண்ணணும் அப்படின்னா, இது மாதிரி கொடுத்துருப்பாங்களா? ஸோ இது கொடுத்துருப்பாங்க, மொத்தம் இது மாதிரி வரப்போகுது, மொத்தமே இவ்வளோ தான். அப்போ ஏதாச்சும் ஒன்று ரிவர்ஸ்லேருந்து வந்துட்டுருக்கும். ஃபைனல் இமேஜ் ஃபார்ம்ட் அட் த லீஸ்ட் டிஸ்டிங்க்ட் விஷன் அப்படின்னு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போ இந்த லென்ஸுக்கு இமேஜ் டிஸ்டன்ஸ் தெரியும், ஃபோக்கல் லென்த் தெரியும், ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இதை கண்டுபிடிச்சிடும். இதை கண்டுபிடிச்சோடனே நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லென்த் ஆஃப் த டியூபும் கொடுத்துட்ருப்பாங்க, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு. அப்போ இது தெரிஞ்சிச்சுன்னா இதை கண்டுபிடிக்கணும். சரியா? இதுனா அது யூஓ ஆப்ஜெக்டிவ் விஓ இமேஜ் விஓ கண்டுபிடிச்சிடுவார். இது தெரியும், இது தெரியும். இப்போ இந்த டிஸ்டன்ஸை நீ கண்டுபிடிச்சலாம். சரியா? ஸோ லாஜிக்கு இது மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு லென்ஸ் ஈக்குவேஷன் தான் 1/f = 1/v - 1/u. ஏதாச்சும் ரெண்டு தெரிஞ்சிருக்கும், ஒன்றுத்தை கண்டுபிடிச்சிட்டே வந்துட்டு மாற்றி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். இந்த கொஷின் மஸ்ட்டு கம்பல்சரியாக அதை பாருங்கள். ஓகேவா? லாஸ்ட் வீடியோவில் போட்டு வச்சுருப்பேன். ஓகே, தேங்க்யூ.